வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம கூட வந்து ஐயா இருக்கார், கிருஷ்ணன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படிங்க ஐயா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க. இந்த கரும்பு எப்படி நடவு பண்ணலாம், நடவுக்கு முன்னாடி வந்து நம்ம வயலை வந்து எப்படி தயார் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க ஐயா. நடவுக்கு முன்னே வந்து நல்லா 4-5 முறை வந்து டிராக்டர் வச்சு உழுவணும். உழுதுட்டு அப்புறம் வந்து 3 அடிக்கு 3 அடி பார் பிடிக்கணும். பார் பிடிச்சி 2 பேர் கரணை, ஒரு கரணைக்கு ஒரு கரணை அப்படியே ஒத்த கரணையை வச்சு போட்டோம்னா போதும். அப்படி தான் நட்டுருக்கிறோம். சரிங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கரணையாக போட்டிருக்கீங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து நாற்று தான் வந்து நடவு பண்ணிகிட்டு இருக்காங்க. கரணையாக போடுறதுல வந்து நமக்கு நிறைய லாபம் கிடைக்குங்களா, இல்லை நாற்றா நடவு பண்ணுறதுல நிறைய லாபம் கிடைக்குங்களா? அதாவது இது நம்மக்கிட்டேயே நாமளே வந்து கூட நாற்று விடலாம், நாற்று நடலாம். அதுக்கான நேரமும் இது இருக்கணும். விலை கொடுத்து வாங்கும்போது வந்து நாற்று நடவும் விலை அதிகம் ஆகுது. இது கரும்பு வந்து நம்ம கரும்பு, விதை கரும்பு வந்து நம்ம கரும்புங்கிறதுல வந்து நம்ம விலை கொடுத்து வேறு இடத்துல போய் தான் நர்சரியில் தான் வாங்கிட்டு வரணும். சரிங்க. நம்ம கரும்புங்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த இது போக்குவரத்து செலவு எல்லாமே மிச்சம் ஆகுது. நாற்று நடவு பண்ணும்போது அதை அந்த நாற்றை கரெக்டாக நட்டு அது சாவாத வரணும். அந்த வெயில் இல்லாத சமயத்தில் தான் நாற்று நடவு நல்லா இருக்குங்க. வெயில் இருந்துச்சுன்னா நாற்று நடவு சரியில்லை. சரிங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரும்பு வந்து இயற்கை முறையில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கரும்பு இயற்கை முறையில் பண்ணுறது இது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாற்றுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நாற்று நடவு நர்சரியிலேருந்து நாற்று வாங்கிட்டு வந்தோம்னா அதில் 100லேருந்து 150 தூர் வருது, அதனால் சரியாக ஈல்டு வருதுன்றாங்க. கரணையாக போடுறப்ப வந்து குறைஞ்சது 15லேருந்து அதாவது 15லேருந்து 20க்குள்ளே தான் அது மாதிரி தூர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தூர் வெடிப்பு வந்து கரும்பில் வந்து நம்ம தோட்டத்தில் இந்த இயற்கை முறையில் எப்படிங்க ஐயா இருக்குது? இயற்கை முறையில் நல்லா தான் இருக்குது. ஆனால் பக்கத்து தோட்டத்தில் நாற்று வாங்கிட்டு வந்து நட்டுருக்குறாங்க. அது நம்மளதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் தூர் வெடிச்சிருக்கு. தூர் வந்து கூடுதலாக தான் வெடிச்சிருக்கு. அதாவது வந்து நாற்றுல தூர் அதிகமாக தான் இருக்கும். ஆமாம். கரணையில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம தரமான கரணைகள் வந்து இது தேர்வு பண்ணி போட முடியாதுன்றதால. சரிங்க. இப்போ வந்து முதல் தரமான கரணைகளை வந்து எப்படி தேர்வு பண்ணலாம்? முதல் தரமான கரணைகளை வந்து நம்ம எப்படி தேர்வு பண்ணலாம், அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதாவது சொத்த கரணை இல்லாத கரணைங்களை வெடிச்சோம்னாவே போதும். சொத்தையோ நோய் இல்லாத கரணையை எடுத்து போடணும். சரிங்க. அந்த கரணையை நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்போ ஏக்கருக்கு வந்து எவ்வளோ கரணை வீதம், எவ்வளோ இடைவெளியில் வீதம் நாம் வந்து நடவு பண்ணலாம்? 3 அடிக்கு 3 அடி பாரில் வந்துங்க. ஒரு கரணைக்கு ஒரு கரணை அப்படியே வரிசையாக வச்சுட்டு போகிறோம். ஒரு ஏக்கருக்கு வந்து இது 20,000 கரணை தேவைப்படுதாங்க. சரிங்க. நம்ம 20,000 கரணை நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்க. இப்போ வந்து இன்னும் என்ன சொல்லணும், இப்போ நடவு பண்ண பிறகு கரும்பில் வந்து நீர்ப்பாசனம் எப்படி இருக்கணும்? அதாவது நடவு செய்யும் போதே வந்து தண்ணி விட்டு தான் நடவு நடுறோம். அப்புறம் வந்து ஒரு 4 நாள் கழித்து மறுபடியும் உயிர் தண்ணி விடணும். உயிர் தண்ணி விடுறோம். நான் வந்து உயிர் தண்ணி நடவு போடும்போது வந்து உளுந்து விதைச்சேன். உளுந்தை வந்து விதைச்சி விட்டது. ஊடு பயிரா நீங்கள் உளுந்து பண்ணிடுறோம்? உளுந்து பண்ணிடுறேன். கரும்புல ஊடு பயிருன்னா இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம். இல்லைங்க, அது பண்ணலாங்களா? சரிங்க. உளுந்து பண்ணும்போது வந்து மண்ணுக்கு வந்து நைட்ரஜன் கிடைக்குங்க. சரிங்க. ஓகேங்க. நீங்களே பார்க்குறீங்க, இப்போ நம்ம கரும்பு வந்து நல்லா கருன்னு நல்லா வளர்த்தியாக தான் வந்துருக்குது. சரிங்க. இது 6 மாதத்து கரும்பு தான் ஆயிருக்குதுங்க. ஓகேங்க. ஆனால் 8 மாதத்து கரும்பு அந்த வளர்ச்சி இருக்குது. ஆமாம். ரைட்டு. சரிங்க. இப்போ வந்து நம்ம உளுந்து ஊடு பயிராக பண்ணதுனால நம்மளுக்கு பயிருக்கு தேவையான நைட்ரஜன் அந்த சத்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து உளுந்து போடுறப்ப வந்து இப்போ கரும்பில் ஊடு பயிராக பண்ணுறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தானே. அது நம்ம வந்து இப்போ பயிர் வந்து வளர்ந்த பிறகு வந்து உள்ள நம்ம அந்த உளுந்து வந்து எடுக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். அது கொஞ்சம் சிரமமான வேலை தாங்க. ஆனால் வந்து சரியான பருவத்தில் ஆள் இருந்து உளுந்து வந்து நம்ம மகசூலாக எடுக்கக்கூடாது. அதை அப்படியே மண்ணில் வெட்டி மடக்கி அப்படியே போடணும். அது வந்து நம்ம உரமாக்கிடணும். அப்போ வந்து நமக்கு நிறைய அதுக்குன்னு நல்ல தலைச்சத்து அது மாதிரி கிடைக்க அந்த தலைச்சத்தும் கிடைக்குங்க. சரிங்க. இப்போ வந்து கரும்புக்கு வந்து சோகை உரிப்பு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப காற்றோட்ட வசதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தோட்டத்தில் நம்ம இயற்கை முறையில் பண்ணுறதுல என்ன மாதிரி சோகை உரிப்பு இருக்கணும், அதே மாதிரி வந்து எவ்வளோ நாள் இடைவெளியில் சோகை உரிப்பு நம்ம செய்யலாம்? அதாவது சோகை உரிப்பு ஆள் கிடைச்சா தாங்க சோகை உரிக்க முடியும். சரிங்க. சோகை உரிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. கிடைச்சா வந்து இப்போ ஒரு 4 மாதத்துலேயே சோகை உரிச்சிருக்கலாம். அப்புறம் ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் ஒரு முறை சோகை உரிச்சிருந்தோம்னா
நல்லா இருக்கும். ஒரு 3 மாசம் இடைவெளியில நம்ம சோகை உரிக்கலாம். அந்த சோகையை வந்து வெளியே எடுத்துட்டு போக வேண்டியதில்லை. ஒரு கால் விட்டு ஒரு காலில் போட்டோம்னா, ஒரு பார் விட்டு ஒரு பாரில் போட்டோம்னா தண்ணியும் பாஞ்சுக்கும், அந்த ஈரப்பதமும் அப்படியே இருக்கும். அந்த சோகை வந்து அப்படியே மக்கி போயிடும். சரிங்க. இப்போ வந்து அதுலேயே நம்ம வந்து உரமாக எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து உரமாக வந்து நம்ம மாற்றிடுறோம். இயற்கை உரமாக மாற்றி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க. இப்போ அதிகமாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரும்பில் வந்து நிறையா வந்து இந்த மாவுப்பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இந்த மாவுப்பூச்சி தாக்குதல் எப்படி இருக்குது? மாவுப்பூச்சி தாக்குதல் இல்லைங்க. முன்னே இருந்துச்சு. முன்னே வந்து ரசாயன உரம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப மாவுப்பூச்சி இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் இது வரைக்கும் மாவுப்பூச்சி வரல. சரிங்க. இப்போ வந்து நம்ம கரும்புல நம்ம தோட்டத்தில் இயற்கை முறையில் பண்ணுறதுனால எந்த இதுவும் பூச்சி நோயும் இல்லை. இல்லை, செழிப்பாக தாங்க இருக்குது, எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து இயற்கை முறை உரங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த உரம் சொல்ல போனால் வேப்பம் புண்ணாக்கு இதை தான் சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஏக்கராவுக்கு என்ன அளவு வீதம் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம், என்ன கால இடைவெளியில் எப்படி கொடுக்கலாம்? மேல் உரமாக கொடுக்கலாமா, தெளிப்பாக தெளிக்கலாமா, எப்படிங்க ஐயா? இல்லை, நான் வந்துங்க இதுக்கு வந்து பார் மாற்றும் போது 3 மூட்டை வேப்பம் புண்ணாக்கு, 3 மூட்டைனா 150 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, 150 கிலோ கொட்டமுத்து புண்ணாக்கு மட்டும்தான் இதுக்கு போட்டாங்க. சரிங்க. 300 கிலோ கொட்டமுத்து புண்ணாக்கு போட்டால் அதான் விரிடி பாஸ்போ பாக்டீரியாலாம் கலந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிருக்கீங்க. ஆனால் எல்லாமே வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் பண்ணுறீங்க. அதாவது வந்து மஞ்சளாக இருக்கட்டும், அது நெல்லாக இருக்கட்டும், கரும்பா இருக்கட்டும், ஒரே அளவு ஒரே மாதிரி தான், ஒரே ஃபார்மேட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. சரிங்க. இப்போ கரும்பில் வந்து வளர்ச்சிக்கே நம்ம இதுதான் பயன்படுத்துகிறோம். இதை தவிர வேறு ஏதாவது மண்புழு உரமோ மற்ற உரங்களோ அது மாதிரி நீங்கள் காம்போஸ்ட் உரங்களோ அது மாதிரி ஏதாவது பயன்படுத்திருக்கீங்க? இல்லை, இந்த வருஷம் கரும்புக்கு எதுவும் போடல. அதுக்கு முன்னே வந்து போடும்போது வந்து தொழு உரம் போடுவோம். இந்த வருஷம் மண்ணில் நல்லா இது இருக்கிறதுனால முன்னே பசுந்தாள் உரம் முதல்லயே வந்து பசுந்தாள் நெல்லுக்கு போட்டதுனால நீங்கள் அப்படியே விட்டு கரும்பு நட்டுட்டீங்க. மறுசுழற்சி விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்குதுன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க. இப்போ வந்து நம்ம கரும்புல வந்து எத்தனை கணு வரைக்கும் எத்தனை மாதத்தில் வந்து இது அறுவடை பண்ணக்கூடிய ஒரு பயிருங்க அது? இது 10 மாதத்தில் பண்ணலாங்க. 10 மாதத்தில் பண்ணால் நம்மளுக்கு லாபமாக இருக்கும். அதுக்கு முன்னே பண்ணோம்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும், சக்கரை சத்து கம்மியாக இருக்கும். 10 மாதத்தில் பண்ணோம்னா நம்மளுக்கு சக்கரை சத்து நல்லா இருக்குங்க, ஈல்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்க. அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா அது தக்கையாயிருது. தக்கையாகும் போது நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுது. அது ஆலைக்கு வந்து அவங்களுக்கு லாபம், நம்மளுக்கு லாபம் இல்லை. சரிங்க. விவசாயம் அறிவோம், விவசாயம் செய்வோம், வருங்கால தலைமுறைக்கு உணவளிப்போம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம்.